கறியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பப்பாளி காயை வச்சு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்பாளி காயை மேலே இருக்க தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காய், அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அந்த 5 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 2 பெரிய தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா, அடுத்தது 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. தண்ணி ஊற்றாமையே நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இது வெந்து வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தால் நமக்கு டேஸ்டியான பப்பாளி காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.